மதுரைக்கு வந்து ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட் வந்து ஊர் கிளம்புற அன்னைக்கு எடுத்த வீடியோ. எனக்கு ஈவினிங்லேருந்து ஒரே இந்த பஸ்ஸில போணும் அப்படின்றதுனாலே ஒரே தலை சுத்துற மாரி, வாமிட் வர மாரி இருக்கு. இப்படியே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு கடுப்பா. யாருக்கெல்லாம் பஸ்ஸில போனா வாமிட் வரும்னு சொல்லுங்க? எனக்கெல்லாம் பயங்கரமா வரும். ஒவ்வொருத்தவங்கலாம் பஸ்ஸில போறப்ப பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா போவாங்க. அவங்களாம் பார்த்தா இவங்களுக்குலாம் வாமிட்டே வராதா? அப்படின்ற மாரி தான் தோணும். கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்றலாம், கொஞ்சம் செமிச்சிரும்ல அப்படின்ட்டு ஒரு 8:00 போலயே ஹஸ்பண்ட் வந்து இட்லி வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டாச்சு. மேக்ஸிமம் கடையில வாங்குனாவே இந்த இட்லி, தோசைலாம் வாங்குறதில்ல. எதெல்லாம் வீட்ல சமைக்காம இருக்கமோ அத வாங்கி சாப்பிடுறது. சாப்பிடுறப்பயும் ஒரே இதா தான் இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாரி இருக்குமா, ஒரு 3 இட்லி மட்டும் சாப்பிட்டு அப்படி பாப்பாங்கலாம் கிளம்பி நானும் கிளம்பியாச்சு. நைட் 10:30 போல தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாவே போயிரலாம். ஏன்னா ஒரு சில நேரம் சீக்கிரம் வந்துரும். அப்புறம் நம்ம சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு 10:00 வீட்லேருந்து ஆட்டோ புக் பண்ணி கிளம்பியாச்சு. போய் அங்க நாங்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். ஒரு 11:30க்கு மேல தான் வந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்கிறப்பலாம் இந்த அந்தரம்னு சொல்லி அவ்வளோ நேரம் இழுத்துட்டாங்க. ஒரு வழியா பஸ்ல ஏறிட்டா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. பஸ்ல ஏறி ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தோம். இருந்தாலுமே அவ்ளோ வாமிட்டிங் எனக்கு எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னே தெரியவே இல்ல. சின்ன பிள்ளைலேருந்தே அப்படிதான் இருக்கு. இன்னமும் சரியாகல. முதல்ல எங்கேயும் போமாட்டோம். இப்பலாம் அடிக்கடி போயிட்டு தான் வரோம். இருந்தாலும் சரி வரல. ஒரு வழியா மேலூர் வந்து இறங்கிட்டு, அம்மா வந்து பாப்பாங்களுக்கு வந்து மொட்டை எடுக்கிறோமா, அதனால ட்ரெஸ் எடுக்க குடுக்குறோம் அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவ்வளோதான். ஓகே பாய்.